இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக மஷ்ரூம் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் ஒரு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4லேருந்து 5 லவங்கம், சின்ன சைஸ் பட்டை. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 20 செகண்ட் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. 20 செகண்ட் ஃப்ரை பண்ணாலே போதும். பாருங்கள், கலர் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த பவுடர் எடுத்து சைடில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. மஷ்ரூம் இப்போது தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம அடிஷ்னலாக தண்ணி சேர்க்க வேண்டியதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய காளான் ஃப்ரை ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.